இது வேறையா? இப்பதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம். இனிமேல் தான் ஒர்க் அவுட் ஆகுதா? எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் பாக்குறேன். பாலிசினா சிறப்பு. ஹலோ வள்ளி, நான் தாண்டி. ஆமாமா, வரேன்னு தான் சொன்னேன். ஏன் அங்க வரலன்னு கேக்குறியா? வரதுக்கு தான் நான் கிளம்புனேன். எங்க சித்ரம்மா கிட்ட போய் சொல்லலான்னு போனேன். அவங்க என்ன கேட்காம நான் சொல்லாம ஊருக்கு போக கூடாதுன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. பிரைட்டா போகுதே. இன்னும் சொல்ல போனா மதுமா கல்யாணம் முடியற வரைக்கும் ஊருக்கு போற பேச்சே எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேச்ச என்னால மீற முடியாதுடி. என்ன மன்னிச்சிரு. உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத. உன் ஆசைப்படி சீக்கிரமே நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். சத்தியமா நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு நான் நினைக்கல துர்கா. எல்லாம் என்னோட நேரம். அதெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத. எது நடக்கணுமோ அது நல்லபடியா நடக்கும். உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சித்ரம்மா சுக்கு காப்பி கேட்டாங்க, நான் வச்சிடுறேன். ஏமா, இல்லாத போன்ல எவ்வளவு நேரம் தான் ஆறுதல் சொல்லுவேன்? போ. இப்ப என்ன, சித்ரா மேடம் ஒன்னு போக கூடாதுன்னு சொன்னாங்க. அது ரிஷி சாருக்கு தெரியணும். அவ்வளவுதானே? தெரிஞ்சாச்சு. தனியா நிம்மதியா பேச விட மாட்டீங்களே, தள்ளுங்க. ஏய், இந்தாமா வாலி ஜோதிகா, இங்க வாமா. நேரம் தான், என்ன பண்றது? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்கணும் தெரியல. பாருங்க பாஸ், எப்படி பேசிட்டு போறான்னு. எவ்வளவு நக்கல் அதுக்கு. டேய் போடா, போய் அவகிட்ட சொல்லி எனக்கு ஒரு சுக்காப்பை கொண்டு வர சொல்ல. ரைட்டு. இன்னைக்கு ராசி பலன்ல கூட நம்மளுக்கு நல்லா தானே போட்டிருந்தது. ருத்ரையா, அம்மா, இன்விடேஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சுமா. பாலாஜியை வாங்குறதுக்காக அனுப்பிச்சிருக்கம்மா. இன்விடேஷன் வந்துருச்சுன்னா நாளைக்கு காலையிலேயே குலதெய்வம் கோயிலுக்கு போய் முதல் பத்திரிக்கையை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். சரிங்கம்மா. இதுங்க ரியாக்ஷனை கொடுத்தே காலத்தை ஓட்டத்துங்க. அதான் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்களே, இனி என்ன பண்ண போதுங்க? பாஸ், இந்தாங்க. ரிஷி, நிலைமை எல்லாம் மீறி போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நாம சும்மா இருந்தோம்னா இந்த ஜென்மத்திலையும் மாதேவனும் அமராவதியும் ஒண்ணு சேர முடியாது. இதை எப்படியாவது தடுக்கணும். ரிஷி, இந்த இன்விடேஷன் உனக்கு ஓகேவா? இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தனியா அடிச்சுக்கிறியா? இதுவே ஓகேமா. சிம்பிளா நல்லா தானே இருக்கு. இனி நம்ம வாழ்க்கை அவ்வளோதான். எப்போ பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போயிடுச்சோ,
இனி நமக்கு ரிஷி மாமா கிடைக்க மாட்டாரு. இந்த அண்ணிய நம்பி வேஸ்ட் தான். இவங்கள நம்பி நம்ம வாழ்க்கை மோசம் போனதுதான் மிச்சம். ஏதாவது ஒரு பிரச்சனை வளர்க்கணுமே, என்ன பண்ணலாம்? அது சரி, நிச்சய பத்திரிக்கை எல்லாம் வந்துருச்சு. காவேரியோட கல்யாண பத்திரிக்கை எங்க? அடி பாவி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீயே எப்படி எனக்கு குழி வெட்டுறியே? இல்ல, எங்க குல வழக்கப்படி பாத்தீங்கன்னா பத்திரிக்கை அடிச்சு கொண்டு போய் குலசாமி கோயில்ல வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போனோம் முறைப்படி. அதனால அப்பா அப்படியே வாங்கிட்டு போயிட்டாருமா. நல்லா இருக்கு. ஒரு பத்திரிக்கை விஷயத்தையே தனித்தனியா பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்களோ. ஆரம்பிச்சிட்டா இனி வாயை கொடுத்து வீணா போக போற. அபர்ணா, தேவையில்லாம ஆரம்பிக்காத. நம்ம வீட்டு பத்திரிக்கைய நாம குலதெய்வத்துக்கு வச்சு சாமி கும்பிடுற மாதிரி அவங்க பத்திரிக்கைய அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிக்காத. ஆக வேண்டிய வேலையை பாரு. துர்கா, எங்க வா. இத கொண்டு போய் பூஜை ரூம்ல வை. சரிங்கம்மா. ருத்ரையா, அம்மா, இனி எதுக்காகவும் லேட் பண்ணக்கூடாது. நாளைக்கு குலசாமி கோயிலுக்கு போறதுக்கான ஏற்பாட உடனே செஞ்சிருங்க. சரி, நான் பாத்துக்கிறேம்மா. ரிஷி, அம்மா, நீ நாளைக்கு எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ண. நாம குலசாமி கோயிலுக்கு போறோம். அதை தள்ளி போடக்கூடாது. ஓகேம்மா. காவேரி, இன்னும் பழைய மாதிரியே சுத்திட்டு இருக்காத. உனக்கும் குடும்பம் குழந்தைங்கன்னு வரப்போகுது. இனியாவது பொறுப்பா நடந்துக்கோ. சரிங்க அத்தை. சார், என்னங்க சார் நீங்கள் கேட்டது? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார், இதோட பவர் ½ hour தான் சார். ½ hour யூஸ் பண்ணி ஆகணும். யூஸ் பண்ணும்போது தீ பக்கத்தில் இருந்தால் பற்றிக்கும் சார். அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இதை நீ என்கிட்ட கொடுத்தத யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, சரியா? இந்தா, நீ கிளம்பு. தேங்க்யூ சார். என்னம்மா கவிதா, இப்ப தொடச்சிட்டு இருக்க? அம்மா பூஜைக்கு வர்ற நேரம்னு உனக்கு தெரியாதா? இந்த நேரத்துல போய் கிளீன் பண்ணிட்டு இருக்க. முதல்ல கிச்சன்ல போய் வேலையை பாரு. போ போ. ஓகே சார். கடவுளே, யாருக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. நீ தான் துணையா இருந்து காப்பாற்றணும். ஐயா, பத்திரிக்கைக்கு மஞ்சள் வைக்கிறீங்க? ஆமாமா, முதல் பத்திரிகைய நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வைக்கணும்ல, அதான். வேற எதுவும் வேணுமா? நாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாமா. நம்ம கோவிலுக்கு போகணும், நேரம் ஆயிட்டே இருக்கு. அம்மா ரெடி ஆயிட்டாங்களான்னு பாத்துட்டு வரியாமா? சரிங்க ஐயா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. வாங்கம்மா. என்ன ருத்ரையா, எல்லாம் ரெடியா?
குலதெய்வம் கோயிலுக்கு போலாமா? போலாமா? எல்லாம் ரெடி பண்ணிட்டா. நீங்க பூஜையை முடிச்சிட்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போக வேண்டியதுதான். முருகா, எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா ரிஷி சார் மது நிச்சயம் நடக்கணும்பா. நாம நினைச்ச மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்கணும். அப்பனே முருகா, ஞான பண்டிதா, இந்த முறையாவது எந்த தடங்களும் இல்லாம என் பையன் ரிஷிக்கும் மதுவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துடணும். அதுக்கு நீதான்ப்பா துணையா இருக்கணும். நன்றி கடவுளே. ஐயோ ரிஷி, அம்மா ரிஷி, அம்மா அம்மா என்னாச்சுமா? ரிஷி, அம்மா 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 அத்தா என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா. அத்தைக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அம்மா பாருங்கம்மா, மா என்ன பாருங்கம்மா. மா என்னமாச்சு? அத்தை, அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா எந்திரிங்கம்மா, தண்ணி எடுத்துக்காங்க யாராவது. ரிஷி என்னாச்சு? தெரியல. தண்ணி வாங்க. சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வா. காவேரி சீக்கிரமா தண்ணி எடுத்து வர சொல்லு. இது வந்துட்டேன். இந்தாங்க குடு. அம்மா ஐயோ அத்தா, அத்தை, மா அம்மா 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 உங்களுக்கு ஒண்ணு அம்மா, இல்லையே? இங்க பாருங்க. அம்மா ஒண்ணு இல்லம்மா. ரிஷி, அது ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. அது ஒண்ணு இல்லம்மா. நீங்க வாங்க. அம்மா எந்திரிங்க. ஒண்ணு இல்ல, வாங்க, பொறுமையா வாங்க. அம்மா வாங்க, அதெல்லாம் எதுவும் ஒண்ணு இல்ல, இல்லம்மா, வாங்க. நீங்க வாங்க. எந்திரிங்க. வாங்க, எந்திரிங்கம்மா. வாங்க வாங்க, பாத்து போலாம். பாத்து மெது. ஒண்ணு இல்லம்மா, வாங்கம்மா. வாங்க. அம்மா இப்ப பரவாயில்லையாம்மா? அம்மா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களாம்மா? என்னாச்சு ரிஷி? ஒண்ணு இல்ல, சின்ன மயக்கம் தான். முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு பத்திரிக்கை வைக்கலான்னு சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ண பத்திரிக்கை இப்படி எரிஞ்சு போச்சு. ஏன் நமக்கு மட்டும் இப்படி அபசகுணமாவே நடக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அது பக்கத்துல அந்த ஆரத்தி தட்டு இருந்ததுனால அதுல பட்டு எரிஞ்சிருக்கும். ச்சே, நாம எதுக்கோ பண்ண போய் சித்ராமாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் போல இருக்க. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்னது பத்திரிக்கை எரிஞ்சு போச்சா? பத்திரிக்கை எரிஞ்சது எவ்வளவு பெரிய அபசகுணம் தெரியுமா? இதெல்லாம் நடக்கவே கூடாது. நான் சொன்ன இந்த வீட்ல யார் கேக்குறாங்க? இன்னும் இந்த வீட்டுக்கு என்னென்ன ஆபத்து வரப்போகுதோ? ரிஷி, ஏங்கா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏற்கனவே அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இதுல நீ வேற பயமுறுத்திட்டு இருக்க.
நீ முதல்ல ஒரு ரூமுக்கு போ. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப எதுக்குடா என் மேல கோவப்படுற? அதாவது செய்யற முறைப்படி செஞ்சிருந்தா இப்படி எல்லாம் ஏன் நடக்க போகுது? கண்டதையும் விட்டு கண்டதெல்லாம் செய்ய சொன்னா இப்படிதான் அபசகுணமா நடக்கும். அபர்ணா, முதல்ல இங்கிருந்து போறியா இல்லையா? ரிஷி, போ. டேய், அண்ணி 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 நில்லுங்க அண்ணி. யாரு மாப்பிள்ளையா இது? இவனுக்கு இவ்ளோ சத்தமெல்லாம் பேச தெரியுமா? ஐயாடி, உள்ளுக்குள்ள சிங்கம் புலி எல்லாம் வச்சுக்கிட்டு சைலண்டா நடமாடுறானுங்களே. இனிமே இவங்க கிட்ட பார்த்து நடந்துக்கடா சுந்தரு, உஷாராய்க்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அம்மா வாங்க, நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு இன்னொரு நாள் போய்க்கலாம், சரியா? அம்மா, சொல்லு துர்கா. அம்மா, பத்திரிக்கை எரிஞ்சு போன வருத்தத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. பொதுவா எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் அங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள் ஏற்படுறது சகஜம்தாம்மா. அப்படி நடந்தா சாதாரணமா நடக்க வேண்டியது இன்னும் சீரும் சிறப்புமா நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, வேற எங்கேயும் இந்த சம்பவம் நடந்திருந்தா நம்ம பயப்படலாம். இது முருகன் காலடியிலேயே நடந்திருக்கு. இதுக்கு முருகன் தாமா பொறுப்பு. அவன் பார்த்துப்பான். நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா. இந்த மாதிரி நல்ல காரியம் நடக்கும்போது வீட்டுல எல்லாமுமா இருக்கிற நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு எல்லாரும் வருத்தப்படுவாங்கம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லதே நடக்கும்மா. இதெல்லாம் மீறி உங்களுக்கு மனசு உறுத்தலா இருந்துச்சுன்னா சகுன தடைக்கு பரிகாரம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு யார பார்க்கணுமோ அவங்கள பார்த்து இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா எல்லாம் சரியாயிடும்மா. நீங்க இப்படி உடைஞ்சு போய் மட்டும் உட்கார்ந்துராதீங்க. துர்கா, ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காரு. ஏய், உன்னை சேர்ல தானே உட்கார சொன்னேன். பரவாயில்லம்மா, இது நல்லா இருக்கு. நான் உன்னை முதல்ல உன்னை ஊர்ல பார்த்தப்ப நீ என்னை எதிர்த்து பேசினப்போ எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு. மது உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ தகுதி தராதரம் தெரியாம உன் கூட பழகுறாளேன்னு என் கோபம் ஜாஸ்தியாச்சு. ஆனா நீ இங்க வந்ததுல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் உன்னை பத்தி கவலைப்படாம இருக்கிற இந்த இடத்துக்கு நீ விசுவாசமா இருக்கணும்னு நடந்துக்கிறத பாக்குறப்பதான் தெரியுத மது உன் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையில தப்பே இல்ல, அதுக்கான எல்லா தகுதியும் உன்கிட்ட இருக்குன்னு. அம்மா, நான் ஒரு சாதாரண வேலைக்காரி. நான் இந்த வீட்டுக்காக விழுந்து விழுந்து வேலை செய்யறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா நீங்க இந்த வீட்டு முதலாளி. ஒரு சாதாரண வேலைக்காரி செய்யற சின்ன சின்ன விஷயத்தை கூட கவனிச்சு பாராட்டுறீங்களே, உங்களுக்கு தாமா பெரிய மனசு. சரி, நீ போய் ருத்ரையாவை வர சொல்ல.
மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலைங்களை எல்லாம் பார்க்க சொல்லணும். சரிம்மா, இப்பவே வர சொல்றேன். இந்தா. சாரி துர்கா, உன்னை நான் புரிஞ்சுக்காம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். என்னோட சூழ்நிலை அப்படி. நான் அதை வேணும்னு பண்ணல. என்னை மன்னிச்சிரு.